So, next என்ன பார்க்க போறோம்னா domestic electric circuit பத்தி பார்க்க போறோம். Circuit diagram not necessary ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஹோம்ல வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எப்படி அப்படின்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்னால தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எலக்ட்ரீஷியன்ஸ்லாம் வயரிங் பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ அந்த டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் வழியா தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த டொமஸ்டிக் சர்க்யூட்க்கு என்னன்னா மெயின் இதுல இருந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் வரணும். கரண்ட் சப்ளை அது எங்க இருந்து வரணும், டிரான்ஸ்பார்மர்ல இருந்து நம்ம பவர் சப்ளை வந்து நம்மளோட வீட்ல எல்லாம் மெயின் பாக்ஸ்க்கு கொண்டு வரணும். அப்ப அந்த மெயின் பாக்ஸ்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபியூஸ் பாக்ஸும் மீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இபி ரீடிங்ல அதை ஓடிட்டே இருக்கும்ல, சோ அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி கன்சப்ஷன் எவ்வளோன்றது பாக்குறதுக்கு தான் வந்து மீட்டர் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஃபியூஸ் பாக்ஸ்ல வந்து ஒரு ஃபியூஸ் வயர் இருக்கும். அந்த ஃபியூஸ் வயருக்கு இன்னொரு நேம் தான் வந்து மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபியூஸ் வயரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வீட்ல உள்ள எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் ரொம்ப எக்ஸஸ் கரண்ட் ரொம்ப வந்து ஓவர்லோட் ஆகி டேமேஜ் ஆகாம அந்த டிவைஸை தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபியூஸ் வயர் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எம்சிபி அப்படின்னு என்னன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். அது வந்து ஒரு ஸ்விட்சிங் டிவைஸ். ஆட்டோமேட்டிக்கலும் ஆக்டிவேட் ஆகலாம், மேனுவலியாவும் ஆக்டிவேட் ஆகலாம். அதுல வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதுதான் அங்க சுவிட்சோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ ரொம்ப கரண்ட் எக்ஸஸ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறப்போ அதுல உள்ள எலக்ட்ரோ மேக்னெட் வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சர்க்யூட் புரோக்கன் ஆகி எந்த ஒரு அப்ளையன்ஸும் வந்து சேதாரமாக இது டேமேஜ் ஆகாம நம்ம வந்து தடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து வீட்டுக்கு வரும். எப்படி வரும்னா 2 இன்சுலேட்டட் வயர்ஸ் வழியா வரும். 2 வயர்ல ஒரு வயர் வந்து ரெட் இன்சுலேஷன், அதுக்கு லைவ் வயர்னு சொல்லுவாங்க. இன்னொரு வயர் வந்து பிளாக் இன்சுலேஷன்ல இருக்கும், அது நியூட்ரல் வயர். ஸோ எலக்ட்ரிசிட்டி நம்ம வீட்டுக்கு வரது வந்து ஆல்டர்னேட்டிங் ஏசி கரண்ட் சப்ளை 220 வோல்ட் வரும். ரெண்டுமே லைவ் வயர் நியூட்ரல் வயர் ரெண்டுமே நம்ம பாக்ஸ்க்கு வந்து என்டர் ஆகும். மெயின் பாக்ஸ் வீட்டில் உள்ள மெயின் பாக்ஸ்க்கு என்டர் ஆகும். அந்த மெயின் ஃபியூஸ் வந்து லைவ் வயரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி மீட்டருக்கு அப்புறம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வயர்லாம் வந்து மெயின் ஸ்விட்ச்ல வந்து என்டர் ஆகும். அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்ப நம்ம வீட்லயே ஏதாவது வேலை பார்க்கணும், ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அப்ப டக்குன்னு மெயின் ஆஃப் பண்றதுக்கு இந்த ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ணுவோம். மெயின் ஸ்விட்சுக்கு அப்புறம் எப்படி ஆகும்னா இந்த வயர்லாம் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கும்னா செப்பரேட் சர்க்யூட்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும் லைவ் வயரோட. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஃபைனலா சர்க்யூட்ஸ் வந்து வீட்டில் உள்ள எல்லா சர்க்யூட்ஸ் வந்து பேரலல் கனெக்ஷன் தான். ஏன் அப்படின்னா ஒரு சர்க்யூட் டிஸ்கனெக்ட் ஆனாலும் அது மற்ற சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணாம தடுத்துரும். ஆடட் அட்வான்டேஜ் ஆஃப் பேரலல் கனெக்ஷன் என்னன்னா எல்லா எலக்ட்ரிக் அப்ளையன்ஸுக்கும் வந்து ஈக்குவல் வோல்டேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இதோட இந்த லெசன் 4th யூனிட்டோட 5 மார்க்ஸ் வந்து முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.